2022ஆம் ஆண்டு இடம்பெற்ற போராட்டத்தின் போது எரிக்கப்பட்ட வீடுகளுக்காக பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்திடமிருந்து பெற்ற இழப்பீட்டு பட்டியலை அமைச்சர் நலிந்த ஜெயதிச இன்றைய தினம் பாராளுமன்றில் வெளியிட்டார். இதற்கமைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிகூடிய தொகை வழங்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கு வழங்கப்பட்ட மொத்த இழப்பீட்டு தொகை 122.41 கோடி ரூபாய் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இவர்களில் கெகலியராம் புக்வெல 959 மில்லியன் ரூபாய் இழப்பீட்டை பெற்றுள்ளதோடு ஜோன்சன் பெர்னாண்டோ அதிகூடிய தொகையாக 934 மில்லியன் ரூபாயும், காமினி லோகிகே 749 மில்லியன் ரூபாயும், அலிசப்ரி ரஹீம் 709 மில்லியன் ரூபாயும், நிமால் லான்சா 692 மில்லியன் ரூபாயும் இழப்பீட்டு தொகையாக பெற்றுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். முழுமையான பட்டியலை நோக்குவோமாயின் கபிலனுவானத்துக்குரல ரூபாய் 5,04,000 ரூபாயும், விமல வீர திசாநாயக்க 5,50,000 ரூபாயும், கீதா குமாரசிங்க 9,72,000 ரூபாயும், ஜனக்க திசக்குட்டி ஆராய்ச்சி 11,43,000 ரூபாயும், குணபால ரத்னசேகர 14,12,780 ரூபாயும், பிரேம்நாத் துலவத்தை 23 லட்சம் ரூபாயும், பிரியங்கர ஜெயரத்ன 23,48,000 ரூபாயும், சம்பத் அத்துக்கூரில் 25,40,610 ரூபாயும், ஜெயந்த கெட்டக்கூட 28,14,800 ரூபாயும், விமல் வீரவன்ச 29,54,000 ரூபாயும் மேலதிக பட்டியலை நீங்கள் காண முடியும்.